ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வடசென்னை பகுதியில் புறா பந்தயம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றி முழுமையாக பல பேருக்கு தெரியாது. மிகப்பெரிய அளவில் அடிதடி வெட்டு குத்து என்று கலைபரமாகிவிடும் புறா பந்தயத்தால். அதே புறா பந்தயம் நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகளிலும் இவ்வளவு வெறித்தனமாக நடத்தப்படுகிறது என்பதை பைரி படம் பார்த்துதான் நமக்கு புரிகிறது. முழுக்க நாகர்கோவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்களையே நடிக்க வைத்து புறா பந்தயத்தை மையமாக வைத்து வெளிவந்திருக்கும் படம்தான் பைரி. அது என்ன பைரி என்று நிறைய பேருக்கு அதன் அர்த்தம் தெரியாது. விசாரிக்கும் போதுதான் தெரிந்தது. பறந்து கொண்டிருக்கும் புறாவை கொத்தி சாகடிக்கும் அல்லது கொத்தி கொண்டு போகும் பருந்துக்கு பெயர்தான் பைரி. வி. துரைராஜ் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஜான் கிலேடி இயக்க பைரி. நாகர்கோயிலில் ஒரு பகுதியில் வசிக்கும் சரஸ்வதி அம்மாள், திருமால் இவர்களின் ஒரே மகன்தான் ராஜலிங்கம். கல்லூரி படிப்பும் மீது கவனம் இல்லாமல் புறாக்கள் வளர்த்து அதை பந்தயத்துக்கு விட்டு அதையே தொழிலாக வைத்திருக்கும் சேம்புவின் பகைக்கு ஆளாகிறார். மகன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் சதா நேரமும் புறா பந்தயத்தில் ஈடுபடுவது அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. சதா சர்வ நேரமும் மகனை திட்டிக் கொண்டே இருக்கிறாள். அதை லட்சியம் செய்யாமல் அம்மாவை அவளே இவளே என்று எடுத்தெறிந்து பேசுகிறான் ராஜலிங்கம். யாருக்கும் பயப்படாத முரட்டுத்தனமான அடங்காத காளையாக இருக்கிறான். பந்தயத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையே அந்த ஊரில் இருந்துவிட்டு வெளியூர் சென்றிருக்கும் ஷரோன் என்ற கிறிஸ்துவ பெண்ணை காதலிக்கிறான். மூர்க்கத்தனமாக அவளிடம் காதலை சொல்கிறான். முதலில் மறுப்பவள் வெளியூர் சென்றபின் ஃபோன் சாட் மூலம் அவனிடம் காதல் கொள்கிறாள். அவளையே சுற்றி வரும் மாமன் மகள் சித்ரா இன்னொரு பக்கம். இந்த புறா பந்தயத்தால் அவன் இழந்தது என்ன, பெற்றது என்னவென்பதை இரண்டாம் பாகமும் இருக்கிறது என்ற லீடுடன் முடித்திருக்கிறார் இயக்குனர் ஜான் கிலேடி. அனைத்து கேரக்டர்களிலும் அந்த ஊர்க்காரர்களே நடிக்க வைத்திருப்பதால் அந்த ஊரின் வழக்கு பேச்சு மொழி பிசிறின்றி எல்லோராலும் வெளிப்படுகிறது. ஹீரோவாக நடித்திருக்கும் சையத் மஜித் ஆக்ரோஷம் காட்டி பரபரப்பாக நடித்திருக்கிறார். யதார்த்தமாக இருக்கிறார். நண்பன் அமலாக டைரக்டர் ஜான் கிலேடியே அந்த கேரக்டரை ஏற்று பிரமாதமாக நடித்திருக்கிறார். நண்பனை புறா பந்தயத்தில் ஈடுபட வைக்க உதவுவது, சரஸ்வதி அம்மாவிடம் பேச்சு வாங்குவது என்று சரியாக நடித்து பெயர் வாங்குகிறார். ஹீரோயின் ஷரனாக நடித்திருக்கும் மேக்னா, மாமா மகள் சித்ராவாக வரும் சரண்யாவுக்கு இதில் வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் அடுத்த பாகத்தில் எதிர்பார்க்க வைக்கிறார்கள். படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஹீரோவின் அம்மா சரஸ்வதி அம்மாவாக வரும் விஜய் சேகர் நடிப்பில் அதகலப்படுத்தியிருக்கிறார். வெல்விஷராக படம் முழுக்க ரமேஷ் பண்ணையார் கேரக்டரில் வரும் ரமேஷ் கெட்டப்பிலும் நடிப்பிலும் அசத்தியிருக்கிறார். வில்லன் சுயம்புவாக வரும் வினு லாரன்ஸ் ஆக்ரோஷத்தின் உச்சம் போய் நடித்திருக்கிறார். காலத்தால் அழிந்து போகும் கலைகளை மீட்டெடுத்து உலகுக்கு தெரியப்படுத்துவது போல புறா பந்தயம் பற்றியும் அதன் நுணுக்கங்கள் பற்றியும் இதில் சொல்ல வேண்டியதை சொல்லி இன்னும் இருக்கு என்று அவளோடு முடித்திருக்கும் இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.